பல ஆசைகள் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ள முடியாமல் தவிக்கிறாய். என்ன நடக்குமோ என்று நினைக்கிறாய். சில சமயங்கள் உனக்கு நீ செய்து கொள்வதை விட மற்றவர்களுக்குத்தான் அதிகமாகவே இடம் கொடுக்கிறாய். மற்றவர்களுக்கு தான் எப்பொழுதுமே விஷயங்களை பார்த்து பார்த்து செய்கிறாய். மற்றவர்களுக்கு செய்கிறாய். நான் இல்லை என்று சொல்லவில்லை. செய், உன்னுடைய குடும்பம்தான். ஆனால் உன்னுடைய குடும்பத்தை நீ எந்த அளவு பார்த்து கொள்கிறாயோ அதே அளவு நீ உன்னையும் பார்த்து கொள்ள வேண்டும். உனக்கென்ன தேவையோ அதை செய்ய வேண்டும். உனக்கு எப்பொழுது எது வேண்டுமோ அதை நீ அந்த நேரத்தில் செய்து கொள்ள வேண்டும். உனக்கு ஒன்று சொல்கிறேன், மற்றவர்களை எப்படி நீ கவனிக்கிறாயோ அதே மாதிரி உன்னை நீ கவனித்துக்கொள். அப்பொழுதுதான் உன் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், உன் மனமும் சந்தோஷமாக இருக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கே செய்கிறோமே என்ற எண்ணமும் வராது, மனதில் திருப்தியும் இருக்கும். உனக்கு வேலைக்கு போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தால் வேலைக்கு செல். உனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை நடத்த வேண்டும் எப்படி என்று தோன்றுகிறதோ அப்படி செய். மற்றவர்கள் சொல்கிறார்கள் நீ வெளியில் வேலைக்கு போகக்கூடாது என்றும், நீ வீட்டுக்குள் தான் இருக்க வேண்டும் என்றும், குடும்பத்தை மட்டுமே பார்க்க வேண்டும் என்றும், உன்னை ஒரு பொழுதும் கவனித்து கொள்ளக்கூடாது என்றும் சொன்னால் அதை காதில் வாங்காமல் உனக்கு எப்படி வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்த வேண்டுமோ அதன்படி நடத்து. அப்பொழுதுதான் நீ வீட்டில் செய்யும் வேலையும் சரி, எல்லா வேலைகளும் சரி, மனமும் சரி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஒவ்வொரு முறையும் யாரோ ஒருவர் தலையில் குட்டி குட்டி உட்கார வைத்தால் என்ன தெரியுமா தோன்றும்? இது வாழ்க்கையா என்று உனக்கே வாழ்க்கையை பார்த்து விரக்தி வரும். விரக்தி வேண்டாம். வாழ்க்கையில் எப்பொழுதுமே விரக்தி இருக்கக்கூடாது. நிம்மதியும் சந்தோஷமும் மட்டும்தான் இருக்க வேண்டும். உன்னுடைய ஒவ்வொரு அசைவிற்கு பின்பும் உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. உன் குடும்பம்தான் உன் வாழ்க்கை. அதற்கு அப்புறம் உனக்கென்று ஒரு வாழ்க்கை உள்ளது. அதை நீ பார்க்க வேண்டும். அதை நீ ரசித்து வாழ வேண்டும். அதற்காக சொல்கிறேன், உனக்கு எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டுமோ அதன்படி இருந்து கொள். ஆனால் அது உன்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல், மற்றவர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் கெட்டதாக தெரியாமல், நிச்சயமாக உனக்கு என்ன நல்வழியோ அதை நான் காட்டி உன்னை அழைத்து செல்கிறேன். யாரை பார்த்தும் பயப்படாதே. எல்லாரும் உன்னை போல ஒரு மனிதர்கள்தான், தெய்வம் அல்ல. தவறு செய்தால்தான் பயப்பட வேண்டும். நீ எந்த ஒரு விஷயமும் தேவையில்லாமல் செய்ய மாட்டாய். தவறோ நிச்சயமாக செய்ய மாட்டாய். அதனால் எதையுமே நினைத்து கவலைப்படவே தேவையில்லை. நிம்மதியாக நீ அனைத்து விஷயங்களையும் செய். உனக்கான நேரத்தை ஒதுக்கி அதில் என்னென்ன செய்யலாம் என்று யோசி. நிச்சயமாக ஒரு நல்ல யோசனை உனக்கு கிடைக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.